ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பிளான்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஆன்லைனில் வாங்கினது சூப்பராக தலைஞ்சு வந்துட்டாங்க. இங்கே ஒரு லென்த்தான கொடி வந்து போயிருக்காங்க. இது வந்து நான் இன்னொரு குரோ பேக்குக்காக விட்டுருக்கேன். இன்னொரு குரோ பேக்கை மண் ரெடி பண்ணி அதில் வைக்கணும். இப்போ எப்படி ஸ்ட்ராபெரியை பதியம் போடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் 3 கொடி ஓடிருக்கு. இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த கொடியை நான் ஏற்கனவே பதியம் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. இந்த கொடிக்கு கீழே லேசாக பள்ளம் பாருங்கள், கொஞ்சமாக அமிழ்த்து விட்டுட்டு இந்த மண்ணை வந்து போட்டு மூடி விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் தண்ணி தெளிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு வேர் ஓடின பிறகு இந்த கொடி வந்து கண்டினியூவாக ஓடும், கண்டினியூவாக வளர்ந்து வருவாங்க. ஒரு 15 நாளைக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு வேர் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் பதியம் போட்டு நிறைய ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை வந்து உருவாக்கலாம். தொடர் கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா